இருக்குன்னா நம்ம டாக்ஸிக் சுச்சுவேஷனில் இருக்கோம். டாக்ஸிக் சுச்சுவேஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். ஏன்னா உட்காந்து நம்ம யோசிக்கிறோம், ஏன் நம்மளால் வந்து மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் நம்மளால் மற்றவங்கள மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியல, நார்மல் லைஃப் வாழ முடியலன்னு நம்மளுக்கு நம்மளே உட்காந்து யோசிக்கும் போது, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பதில் கிடைக்குது. ஏதோ ஒரு நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து இது இல்லை போல் இருக்குது, நம்ம நம்மளுக்கான லைஃப் இல்லை போல் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு அப்கிரேடட் விழிப்பு நிலை. ஸோ திஸ் இஸ் ஹூ வி ஆர், இப்படி தான் நம்ம இருக்கிறோம், அதனால தான் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு ஒரு விழிப்பு நிலை வருதில்ல, அது வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணுறோமா, அக்னாலேஜ் பண்ணுறோமா, இல்லை இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் வாழ்கிற ஒரு நார்மல் ரொட்டீனையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, டெய்லி படுற பாடையே பட்டுக்கிட்டு இருக்கோமாங்கிறதுலாம் நம்ம பிரச்சனை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்ததுக்கப்புறம் ரியலைசேஷன் வந்தப்புறம் அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா செல்ஃப் லவ் பிறக்கும். செல்ஃப் லவ் பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக் சுச்சுவேஷன், டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. அப்படி இல்லை, அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டையாவது உங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் டாக்ஸிசிட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுல்ல, அதை லெட் கோ பண்ண கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் யுவர் ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். ஏன்னா யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எமோஷன்ஸை ஜிபிஆர்எஸ்ஸாக யூஸ் பண்ணி ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட்